பிரைஸ் லார்ட். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, தென்காசியில் இருக்கிற மோகன் சிலாசரஸ் ஐயா இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்களின் ஜெபமலைக்கு தாங்க நம்ம வந்திருக்கோம். இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, தென்காசி மாவட்டத்தில் இருக்குது. அந்த தென்காசி பஸ் ஸ்டாண்டில் இருந்துட்டு ஒரு 12 கிலோமீட்டர் தூரத்தில் கீழே மாதாபுரம் அப்படின்ற ஸ்டாப்பில் நம்ம இறங்கணும் அப்படின்னா இதுதான் ஸ்டாப்பு. இறங்கின உடனே இது ஜெபமலை இருக்குது. இதுக்குள்ளே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் புக் ஸ்டாலும், ரைட் சைடில் பேண்ட்ரியும் இருக்குது, கேன்டீன் இருக்குது. அங்கே நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஒரு கேன்டீன் இருக்குது. மற்றபடி ரொம்ப ப்ளசண்ட்டான இந்த இடத்துல அப்படியே நம்ம போகும்போது பார்க்கிங்கான இடம் எல்லாமே இருக்குது. இந்த ஜெபமலைக்கு நீங்கள் குடும்பத்தோடு வரலாம். எங்கேயும் போகிறதுக்கு இல்லை அப்படின்ற இருக்கும்போது அழகாக இங்கே வந்துட்டு ஜெபிச்சுட்டு குடும்பத்தோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம போகலாம். உள்ளே வந்த உடனே ஆலிவ் ட்ரீ தான் இருக்குது, ஒலிவு மரம். பக்கத்தில் ஒலிவு மர தோட்டம் இருக்குது. அங்கே ஒலிவு மரங்கள் இருக்குது. பைபிளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகமாக குறிப்பிட்ட இடம் வந்து இந்த ஒலிவு மர பக்கத்துலேயே ஒரு ஃபால்ஸ் மாதிரி சின்ன ஒரு இது வச்சுருக்காங்க. முழுக்க இது வந்து பார்த்திங்கன்னா ஜெபம் பண்ணுறதுக்கான ஸ்தலம். அங்கேயே ஒட்டியிருப்பாங்க, இது சுற்றுலா ஸ்தலம் அல்ல, இது ஜெபஸ்தலம் அப்படின்னு சொல்லி. வரவங்க எல்லாருமே குழுவாக தனியாகவோ ஜெபிச்சிட்ருக்காங்க. அங்கேயுமே ஜெபம் கூட்டம் நடக்குது. அதுலேயும் நம்ம கலந்து கொள்ளலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம தனியாக போய் நம்ம ஜெபிக்கலாம். நான் சொன்ன அந்த வாட்டர் ஃபால்ஸ் இது தான். நானுமே போயிருந்தபோது அங்கே ஜெபம் நடந்துட்டு இருந்துச்சு. ஜெபத்தில் கலந்து கொண்டு அதுக்கப்புறம் தனியாகவும் ஜெபிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த வீடியோவை எடுத்து இந்த மாதிரி போடலாம், சில பேர் பார்த்தா அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமே அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோவை போடுறேன். மற்றபடி அவங்க வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்ட்டு தான் போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து சந்தியா வேலைக்கான இடம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம டிவியில் ஆல்ரெடி இதை நம்ம பார்த்துருப்போம். எனக்கு ஒரு பாஸ்டருடைய அறிமுகம் கிடச்சிச்சு. அவர் எனக்கு வந்து இந்த மாதிரி ஜெபிங்க அப்படின்னு சொல்லி ஒரு கைட் பண்ணார். இந்த சந்தியா வேலையில் நடக்கிற அந்த அந்த மைதானம் மாதிரி இருக்குது. அதில் நம்ம இருந்துட்டு நடந்துட்டு ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கலாம். தேசத்திற்காக ஜெபிக்கிறதுக்காக வரவங்களுக்கு இது ஏற்ற இடமா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தனியாக நின்று ஜெபிக்கிற இடம், குழுவாக நின்று ஜெபிக்கிற இடம் அப்படின்னு சொல்லி நிறையா இருக்குது. நான் இந்த ஒரு அறையில் போய் நான் ஜெபித்தேன். அது மட்டும் இல்லாமல் ஜெப நடை கார்டன் மாதிரி இருந்தது. அதே போல் ஜெப குன்றுகள், தியான பீடம் அப்படின்னு சொல்லி நல்லா நிறைய இடம் வந்து அங்கே அமைக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த ஜெப தோட்டத்தில் நீங்கள் நடந்தீங்க அப்படின்னா குறிப்பாக நம்ம 2 மணி நேரத்துக்கு மேலே ஜெபிக்கலாம். அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து நேரம் போகிறதே தெரியாத அளவுக்கு இருக்குது. அதாவது மினிமமாக நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஜெப குறிப்புகள் எழுதி போட்டிருக்காங்க. இப்போ தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டால் ஒவ்வொரு மாவட்டம், இந்தியாவா ஒவ்வொரு மாநிலம், உலகமா என்னென்ன கண்டங்கள் அப்படின்னு சொல்லி ஜெப குறிப்புகள் ஒவ்வொரு இடத்துலையும் போட்டிருக்கிறதுனால நின்று நம்ம ஜெபிக்கும்போது அருமையாக நம்ம ஜெபிக்கலாம். 2 மணி நேரம் கூட ஜெபிக்கலாம். நான் வேகமாக ஜெபிச்சுட்டு போய் எனக்கு 1 மணி நேரம் ஆனது. இந்த மாதிரி தான் கூடாரம் போட்டு ஒவ்வொரு மாவட்டம், ஒவ்வொரு மாநிலம் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. இது வந்து ஜெபக்குன்று. இதையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம அப்படியே முன்னோக்கி அப்படி நடந்து போனோம் அப்படின்னா, இந்த இடத்தையெல்லாம் கிராஸ் பண்ணி நடந்து போனோம்னா இங்கே ஜெபமலை இருக்கும். அதில் வந்து ஒரு மிகப்பெரிய சிலுவை வச்சுருக்காங்க. அந்த மலையில் நம்ம ஏறணும் அப்படின்னாலுமே அங்கே வந்து எல்லாருமே குழுவாக வந்து இருந்து அங்கே ஜெபிச்சிட்ருக்காங்க.
ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 5 பேர் 10 பேர்னு சொல்லி ஒரு சில பேர் சர்ச்சில் இருந்து அப்படியே வந்து ஒன்றா வராங்க. 20 பேர் 30 பேர் கூட வராங்க. வந்து ஜெபிச்சுட்டு நல்லபடியாக அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போகிறதுக்கு ஏற்ற இடமா இது இருக்குது. இதுதான் அந்த ஜப மலை. அதில் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் அங்கே தான் இருக்குது. பெரிய சிலுவை ஒன்று வச்சுருக்காங்க. இங்கேயும் நம்ம வந்து ஜெபிக்கலாம். இது முடிச்சதுக்கப்புறமேட்டு அங்கே தங்கி இருக்கிற இடத்துல போய் நாங்கள் தங்கிட்டு நான் அப்படியே கிளம்பிட்டேன். அங்கே தங்குறதுக்கு கொடுக்கப்பட்ட இடமும் நல்ல நீட்டாக அருமையாக இருந்துச்சு.